வேலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரைக்கும் எங்கள் மகளிர் எல்லாருமே எங்கள் மாவட்ட செயலாளருங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இணங்க நாங்கள் எல்லா பணியும் சிறப்பாகவும் செயல்பட்டோம். இந்த தாவேக ஆட்சியில் இருக்கிற எம்எல்ஏ யார், மந்திரி யாருன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தாலும் ஏமாற்றி மக்கள்கிட்ட போய் ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அது நிலைக்காது. இப்போ எங்களுக்கு ஒரு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதன்படி நாங்கள் வழி நடந்துவோம். மகளிர் அனைவரும் சேர்ந்து நாங்கள் புரியல மகளிருங்க எல்லாருமே வீடு வீடாக நம்ம தோத்தாலும் சரி என்றைக்குமே நம்ம நிலச்சி நிற்கணும் அப்படின்னா மறுபடியும் நாங்கள் போய் வீடு வீட அவங்க ஆட்சியில் செய்கிறாங்க செய்யலை இருக்காங்க இருக்கலை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். எங்கள் தளபதி எங்கள் கனிமொழி மேடம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் வீடு வீடாக போய் உதவி பண்ணுறதும் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க. அவங்க பண்ணுறாங்க பண்ணலன்றதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். அடுத்தது நம்ம தான் வருவோம். உள்ளாட்சியில் ஒரு இடம் விடாமல் நாங்கள் தான் ஜெயிப்போம். யாரோ சொல்கிறாங்களா ஒரு மேயர் கூட வர முடியாதுன்னு. அந்த யாரோ அவர் பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னே தான் வந்துக்கிறார் கட்சிக்கு. அதனால் அவர் பேர் ஊரெல்லாம் எங்களுக்கு தெரியாது. யாரோ சொன்னாங்களாம். ஆனால் இந்த உள்ளாட்சியில் ஒரு இடம் கூட விடாமல் திமுக மட்டும்தான் ஜெயிக்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மகளிர் எல்லாரும் வெறி கொண்டு இருக்கோம். இந்த ஒரு மாதத்துலேயே அவங்க ஆட்சி என்னன்றது தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. சிலிண்டர் கொடுக்குறனாரு கொடுக்கல, மகளிருக்கு இலவச பஸ்ஸுனாரு அது கொடுக்கல, 2500 ரூபாய் கொடுக்குறனாரு அது கொடுக்கல. எங்கள் தளபதி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதுனால அந்த 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுவும் எங்கள் தளபதி சொன்னதுனால எங்கள் மகளிர் ஏமாந்துருவாங்க, தயவுசெய்து அதை கொடுப்பா அப்படின்னு எங்கள் தளபதி சொன்னதுனால அவர் எங்கள் தளபதி 5000 போட்டாருங்க. கடைசியாக மக்கள் இதை நம்பி இருக்காங்க. 3 மாதம் போட முடியாதுன்னு 5000 போட்டாருங்க. அவர் எங்கே இவர் எங்கெங்க? அநியாயமான திருட்டுத்தனமாக சீரி இது போட்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்புன்னு பொய் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. இது நிலைக்காது. திமுக ஆட்சி தான் மறுபடியும் வரும், மலரும். உள்ளாட்சியில் நாங்கள் எல்லாரும் இதை விட பயங்கரமாக கஷ்டப்பட்டு நாங்கள் மறுபடியும் எங்கள் ஆட்சியை நாங்கள் நிலநாட்டிக்குவோம். நாங்கள் ஒவ்வொரு தேர்தலும் 50 ஆண்டு காலமாக நான் இந்த தேர்தல் பணியை ஒவ்வொரு மாதம் குடும்பத்தோடு நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த தடவை என்னுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் வெற்றி பெறாத காரணம் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய ஒற்றுமையோடு பாடுபடவில்லை. யாருக்கு நம்ம தலைவர் அறிவிக்காரோ அந்த ஆளுக்கு அவருக்கு நம்ம துணை நின்று ஜெபிக்கணும். ஏன்னா திராவிட திமுக ஒரு சாதாரண ஒரு இயக்கம் கிடையாது. உறக்கத்தில் இருந்த திராவிட இனத்தை தட்டி எழுப்பியவர் தந்தை பெரியார். அந்த உரிமைகளை வென்றெடுத்து அதை அரசியல் பாதையாக உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. அந்த நெடும்பாதையில் சளைக்காமல் பயணம் மேற்கொண்டு திராவிட இனத்தின் உரிமைகளை மீட்டு வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருந்தவர் தான் டாக்டர் கலைஞர். அந்த பாதையில் நமக்கு நாமே பயணம் கொண்டு மக்கள் மனதில் பல மனுக்களை பெற்று மக்களுக்காக சேவை செய்தவர் தான் நம்முடைய அண்ணன் ஸ்டாலின் அவர். அந்த வரிசையில் தான் பேச்சாலும் செயலாலும் திராவிட எழுச்சியை எடுத்து கூறும் புதுமை பெண்ணாக, கீழ்வானில் தலை காட்டும் ஒளி கீற்றாக, விவசாயிகளுக்காக செவி முடங்காத மத்திய அரசை கண்டித்து விவசாயிக்காக குரல் கொடுத்த பெருமை எம்பி கனிமொழி அவர்களை சாரும்.